உசிலம்பட்டி தாலுகா தொட்டப்பநாயக்கனூர் பஞ்சாயத்துல திடீர்னு கிராமத்துல இருந்து நாங்க பேசுறோம். என்னுடைய பெயர் சுதா. நாங்க 4 மாதமாக தண்ணீர் பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுருச்சு. எவ்வளவோ பேருக்கு மனு கொடுத்தோம். கிளர்க்கு, பிடிஓ, சிஎம் வரையும் கொடுத்தோம். எம்எல்ஏ ஒரு தடவை வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இல்லை. ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுதான். இன்னைக்கு நாங்க பஸ் மறியல் பண்ணோம். பஸ் மறியல் பண்ணி ஸ்பாட்டுக்கு யாருமே வரல. 1 மணி நேரமா நாங்க ரொம்ப போராட்டம் பண்ணி எங்களுக்கு தண்ணிக்காக ரொம்ப பல போராட்டங்களை நாங்க சந்திச்சிருச்சோம். இப்ப பெரிய பிரச்சனைக்கு ஆளாகவும் தான் வந்திருக்காங்க. வந்து எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாளைக்காக நாங்க பொறுமையா காத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா நாங்க அடுத்த பஸ் மறியல் கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்கு மக்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் மக்கள் தானே, நாங்களும் அவதிப்படல. நாங்களும் அப்பாவி மக்கள் கிடையாதா? அப்பாவி மக்கள் இதுல படிச்சும் படிக்காதவங்க இப்படி வந்து உட்காரலாமான்னு கேக்குறாங்க. அறிவில்லாத போலீஸ்காரங்க வந்து அறிவில்லையான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை! அவ்வளவு மன உளைச்சலுக்கு இன்னைக்கு நாங்க ஆளாகி உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கு நல்ல தண்ணி நாங்க கேட்கல, உப்பு தண்ணி தான் கேட்கிறோம். அன்றாட ரெகுலர் எங்களுக்கு உப்பு தண்ணி வந்தா போதும், நாங்க சமாளிச்சுக்கிறோம். நல்ல தண்ணி எப்படினாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு கடைசியா பிடிஓ வந்து ஒரு தீர்வு கொடுத்திருக்காரு. 2 நாள் டைம் கொடுத்திருக்காரு. அந்த 2 நாள் நாங்க பாப்போம். 2 நாள் கிடைக்கலன்னு திரும்பி நாங்க பஸ் மறியல் பண்ணுவோம். அது எங்களுடைய கோரிக்கையை நாங்க வச்சுக்கிறோம்.